கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தெய்வ ஊழியக்காரியை கடந்த 4-5 மாதங்களாக முதுகுவலியினால் அவர்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கி படுத்த படுக்கையாக இருந்து 4 மாதத்தில் எழுமி நடக்க செய்து இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய ஜீவனுள்ள சாட்சியை நம்ம கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. സ്നേഹം നടിച്ചവർ മാറിടിലും മാറാത യേശു എൻ പ്രാണസഖി. സ്നേഹം നടിച്ചവർ മാറിടിലും മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. ആഴമായി ഹൃദയത്തിൽ മുറിവേറ്റു ഞാൻ ആരോരുമില്ലാതെ കരഞ്ഞിടുമ്പോൾ, ആഴമായി ഹൃദയത്തിൽ മുറിവേറ്റു ഞാൻ ആരോരുമില്ലാതെ കരഞ്ഞിടുമ്പോൾ, ചാരയണഞ്ഞു സാന്ത്വനമേകി മാർവോടു ചേർത്തവൻ എൻ്റെ പ്രിയൻ. ചാരയണഞ്ഞു സാന്ത്വനമേകി മാർവോടു ചേർത്തവൻ എൻ്റെ പ്രിയൻ. മാർവോടു ചേർത്തവൻ എൻ്റെ പ്രിയൻ. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. ഈ മരുയാത്രയിൽ വെയിലേറ്റു ഞാൻ ആശ്രയമില്ലാതെ അലഞ്ഞിടുമ്പോൾ, ഈ മരുവിൽ മീൽ വെയിലേറ്റു ഞാൻ ആശ്രയമില്ലാതെ അലഞ്ഞിടുമ്പോൾ, കരത്തിലെടുത്തു ആശ്വാസമേകി ചുംബനം തന്നവൻ എൻ്റെ പ്രിയൻ. കരത്തിലെടുത്തു ആശ്വാസമേകി ചുംബനം തന്നവൻ എൻ്റെ പ്രിയൻ. ചുംബനം തന്നവൻ എൻ്റെ പ്രിയൻ. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. സ്നേഹം നടിച്ചവർ മാറിടിലും മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. സ്നേഹം നടിച്ചവർ മാറിടിലും മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 4 மாதமாகவே
படுக்கையில் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய சோர்வுகள் போன மே மாதத்துலேருந்தே என்னோடய சரீரம் பலகீனமாக இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இடுப்பு வலினால ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் எல்லாமே நான் எதுவுமே அப்படியே போயிட்டே இருந்தோம். சரி, நம்ம இடுப்பு வலி எல்லாத்துக்குமே வரணுது தானே, பொதுவாக லேடிஸ்ன்னு சொன்னாலே இடுப்பு வலி இருக்கும். பெருசாக எடுக்கலை. இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கவும் அவங்க சொன்னபடியே பெல்ட் எல்லாம் போட்டுட்டு ஊழியத்துக்கு போனது, வண்டி ஓட்டுனது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எனக்கு இடுப்பு வலி குறைஞ்ச பாடில்லை. சரி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும், திரும்பி போகும், இப்படியே ஊழியத்தை பார்த்துட்டு இருந்தோம். போன ஆகஸ்ட் 4 നമ്മുടെ ஸ்தோத்திர கூட்டத்தின் அன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லா ப்ரேயரெல்லாம் முடியும் போது என்னால் உட்கார முடியல. திரும்பி நான் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். தம்பி எல்லாம் வந்து இருந்ததுனால அவங்க கூட நான் போயிட்டோம். ஐயாலாம் திரும்பி வெளியே அப்புறம் தான் வந்தாங்க. வீட்டுக்கு போகும்போதே என் காலெல்லாம் வீங்கிருச்சு. லெஃப்ட்டு கால் ஃபுல்லாக வீக்கமாக இருந்தது. தம்பியெல்லாம் கேட்டாங்க கால் வீங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தெரியல, என்னால் கால் ஊன முடியல. அப்போவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி நைட் ஆக ஆக என்னால் கால் ஒரு ஸ்டெப்பும் கூட வைக்க முடியல. ரொம்ப வலி. எனக்கு கட்டிலில் கால் தூக்கி வைக்க முடியல. என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் ஐயா பார்த்தாரு. டாக்டர்கிட்ட கேட்கும்போது இங்கே முடியாது, கங்காவில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கேருந்து கங்காவில் என்ன கூட்டிகிட்டு போனாங்க. இங்கேருந்து போகும்போது நானும் ஐயாவும் மட்டும்தான் இருந்தோம். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் ஆரம்பத்துலேருந்தே எல்லாருமே சொன்னாங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட நீங்கள் கங்கா கொண்டே பாருங்கள் அம்மாவேன்னு. அப்போ கங்கா போகும்போது நம்ம கையில் நம்ம நினச்ச பணம் வேணும். அதனாலே அசால்ட்டாக இருந்தோம். நான் வேண்டாப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் தள்ளி நீக்கிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப முடியாமல் போகும்போது அப்போவும் நான் யோசிச்ச எல்லாமே பணத்தை பற்றி தான். நம்ம படுத்தா என்ன பண்ணுறது, பணத்துக்கு என்ன போனது, ஹாஸ்பிட்டல் போன வச்சா நம்ம கையில் பணம் வேணும் சொல்லிட்டு யோசிக்கும்போது, அதுக்கு முந்தி நான் படுக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பவுலுக்கு வந்த மாதிரி உனக்கு ஒரு சோதனை வருகிறது, ஒரு முள் உனக்கு கொடுக்கப்படுகிறது, ஆனால் கிருபையை மட்டும் கேளு சொல்லிவிட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ நான் இவ்வளோ பெருசாக எடுக்கல. சரி, நான் ஐயாட்ட சொல்லிகிட்டே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் இடுப்பு வலியாக இருக்குது, எனக்கு கிடச்ச முள் தான் இடுப்பு வலி சொல்லிட்டு நான் சாதாரணமாக போயிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு இந்த ஆகஸ்ட் 4 வரும்போது திரும்பியும் தம்பி இந்த வார்த்தையை கொடுக்கும்போது திரும்பியும் தம்பி மூலமாக ஆண்டவர் பேசினார். பவுலுக்கு கொடுத்த மாதிரி உனக்கு ஒரு சோதனை, அதில் கிருபையை மட்டும் கேளு, அதில் இந்த பலவீனத்தை எடுத்து போடாதேன்னு சொல்லாத, கிருபையை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினார். அதே போல் ஆண்டவர் சொன்னார், யோபுக்கு வந்த மாதிரி ஒரு சோதனை தான் எல்லாருமே இருக்கும், இருக்காது, தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் யோபுக்கு சொன்னார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கடந்து போனோம். எல்லாருமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் பாடின போல யாரெல்லாம் இல்லாச்சாலும் மறவாது என் தேவனை கூடவே இருந்தார். கர்த்தர் நாமத்தை கொண்டு சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கல, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை வந்து கேட்கணும் மாதிரி பண்ணலை. இந்த மாதிரி ஒரு வேதனை என் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க வாழ்க்கையில் பயங்கரமான வலி பிரசவ வலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என் 3 பிள்ளைங்களை பெற்றெடுக்கும்போது நான் பிரசவ வலி எனக்கு தெரியாது. பிரசவ வலியே எனக்கு தெரியாது. நான் பிரசவ வலி எனக்கு வந்தது கிடையாது. சாபத்தை ஒரு டைம் ஐயா பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னார், சிலுவையில் சாபத்தை முறியடிக்கும்போது ஏவாளுக்கு கொடுத்த சாபத்தை முறியடித்தார்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்தது. அந்த வசனத்தை நான் முருக பிடிச்சு, எல்லாத்துக்கும் பிரசவ வலி வந்திருக்கலாம், எனக்கு பிரசவ வலி வராது. ஆனால் எனக்கு பிரசவ வலியெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாருமே சொல்லுவாங்க பயங்கர வலியாக இருக்கும் அப்போ சொன்னேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி வலி, நான் 3 பிள்ளைங்களே பெற்றெடுக்கும் போதும் எனக்கு அந்த மாதிரி பிரசவ வலி ரொம்ப கடினமான வலியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதிலும் பெரிதான வலியை 3 மாதம் நான் படுக்கையில் பெற்றுக்கொண்டோம். என்னால் தூங்க முடியல, படுக்க முடியல, வாஷ்ரூம் போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது, சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்கும். எப்படி போய் உட்கார்னது, அதனாலே சாப்பிட மாட்டேன்.
பயங்கரமான டோஸான மாத்திரை. அந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு எதுவும் தெரியாது. ஃபோன் அங்கே கிடந்து அடிச்சுட்டே கிடக்கும். ஃபோன் பெல் அடிக்கணும் எனக்கு தெரியாது. ஐயா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது கதவு பூட்டிகிட்டே என்ன உள்ளே விட்டு பூட்டிகிட்டே போயிடுவாங்க. காரணம் எனக்கு எதுவும் தெரியாது. யார் வந்தாலும் தெரியாது, போனாலும் தெரியாது. எங்கேயாவது அவர் வெளியே போகும்போது அப்படி தான் பண்ணுவார். இந்த 3 மாதம் நான் அப்படியே படுத்துகிட்டே இருந்தோம். ஒவ்வொரு மாதம் கங்காவில் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க பார்ப்பாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நான் 3ஆவது மாதம் கூட்டிகிட்டு போய் அவங்க நடக்க வைக்கும்போது, இல்லை இதுக்கு மேலே முடியாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஒரு பக்கம் பணத்தின் தேவைகள், இன்னொரு பக்கம் ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போவும் ஜெபம் தான் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, கிருபை எனக்கு கொடுங்கப்பா. நீங்கள் என் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் உங்களோட கிருபை மட்டும் எனக்கு இருந்தால் போதும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாமே எனக்கு நிறைய பாடங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அந்த படுக்கை நேரத்தில் நான் எப்போவுமே ஐயாட்ட கேட்கும், உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கும் பிள்ளைங்களுக்கும் யார் இருக்குது? நிறைய நேரத்தில் எனக்கு அந்த கேள்வி வந்திருக்கு. நிறைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி கடந்து போகும்போது எல்லாமே. ஆனால் கர்த்தர் அதையும் எனக்கு காண்பிச்சு கொடுத்தார். கர்த்தர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மறக்காத தேவன். ஒவ்வொரு நாளும் நடத்தினார். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ பார்த்தா 1 லட்சத்துக்கு மேலே எனக்கு செலவாயிடுச்சு. ஆனால் ஒரு நாளும் கூட யார்கிட்டையும் போய் கை நீட்ட கர்த்தர் நிற்கலை. ஒவ்வொரு டைமும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆரம்பம் எனக்கு 10,000 ரூபா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்த எனக்குன்னு அமௌண்ட்டு வந்தது 10,000. அப்படியே ஒவ்வொருத்தராக அனுப்ப ஆரம்பிச்சாச்சு. கடைசியில் கோட்டைக்கல் கடைசி ஆப்ரேஷன் சொல்லுன டைம் தான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷெர்னுக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. அவளுக்கு இந்த த்ராட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இங்கிலீஷ் இஎன்டியை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, அது பேசக்கூடாது, 1 மாதம் பேசக்கூடாதுன்னு நல்லா சொன்னாங்க. பேசாமல் இருக்க முடியுமா மனுஷனால்? பேசாமல் இருக்க முடியாது. கடைசியில் நான் சொல்லிட்டேன், நீ போய் கோட்டைக்கல் கொண்டு போய் காமி, ஆயுர்வேதிக் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்காக தான் ஐயாவும் பாப்பாவும் சேர்ந்து போய் அங்கே அவளே ரிசல்ட் எல்லாம் அவளே காமிச்சிட்டு திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல. ஐயா என்னோட ரிப்போர்ட் எடுத்து அந்த டாக்டரை காமிச்சார். டாக்டர் இப்படி சர்ஜரி என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் என்னோடய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டாம், நான் அவங்கள நடக்க முடியலைங்க டாக்டர், ஒரு ஸ்டெப்பும் கூட வைக்க முடியல, நான் அவங்கள நடத்தி காமிக்கிறேங்க, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் தான் எல்லாமே செஞ்சார். ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் ஆலோசகராக இருந்தார். நிறைய இடத்துல எனக்கு இந்த முடியாமல் போகும்போது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சொன்னார். ஒவ்வொரு பக்கம் பாஸ்டர் கூட்டிகிட்டு போனார். எனக்கு முடியாத சுச்சுவேஷனில் கடைசியில் மைசூர் கூட்டிகிட்டு போனார். ஒருத்தர் சொன்னாங்க, நான் மைசூர் போய் சரியாயிடுச்சு, எனக்கு இதே ப்ராப்ளம் தான். மைசூர் கூட்டிகிட்டு போகிறாரு. மைசூர் கூட்டிகிட்டு போயிட்டு என்னால் வண்டியில் படுக்கவும் முடியல, எதுவும் படுத்து தான் போனோம். என்னால் உட்கார முடியாது, படுத்துட்டு தான் போனோம். ஆனால் போய் திரும்பி வரும்போது எச்சா வலியாயிடுச்சு. வலின்னு சொன்னால் என்னால் எதுவும் பண்ண முடியல. கத்துற நான் வீட்டுக்குள்ளே படுத்து உப்பார் என்னால் பிறண்டு படுத்து அழுதுட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் தான் பாஸ்டருக்கு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கு நைட்டு 11 மணிக்கு. அவங்க கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் சவுண்டு கேட்குதே, என்ன ஆச்சுன்னு கேட்கவும் இவர் இருந்துட்டு அழுதுகிட்டே சொன்னார், சிஸ்டருக்கு ரொம்ப முடியல, வலி தாங்க முடியலன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஃபோன் பக்கத்தில் வைங்க பாஸ்டர், சிஸ்டர் படுக்கிற அந்த கட்டிலுக்கு மேலே ஃபோன் வைங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் தூக்கிட்டோம். எனக்கு தூக்கமே இல்லை, பெயின் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னால் தூங்கவே முடியல. ஆனால் நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்கி காலையில் தான் எழும்புனது அன்னைக்கு. அப்போ வலி அப்படியே ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒவ்வொருத்தரை கொண்டு கர்த்தர் எனக்கு ஜெபம் பண்ண வச்சார். ஒவ்வொரு டைமும் ஜெபத்தில் தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் வலியை நான் மேற்கொள்ள முடிஞ்சது. ஒரு பெயின் கில்லராலும் வலியை ரிமூவ் பண்ண முடியல. அந்த இடத்துல எல்லாமே ஜெபம் எனக்கு உதவியாக இருந்தது. அநேக பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்க. என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் என்ன வந்து பார்த்தாங்க. அதே போல் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லா பக்கம் நாங்கள் சொல்லுவோம், 3 பிள்ளைங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி இது கேட்கும்போது, உங்களுக்கு பிள்ளைங்க தானேன்னு சொல்லும்போது, எனக்கு பிள்ளைங்க இல்லை, அவளுங்க எனக்கு சொத்துங்கன்னு சொல்லுவோம். உண்மையாகவே அவளுங்க எனக்கு சொத்துங்க. நான் படுத்த எனக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே என் பக்கத்தில் கொண்டு வந்து, ஐயா எங்கேயாவது ஊழியத்துக்கு போனால், ஐயா இருக்கிற டைம் ஐயாவே பார்த்துக்குவாங்க. ஐயா எங்கேயாவது ஊழியத்துக்கு ஏதோ ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஏதோ ஒன்று போனால், அவளுங்க காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கே எழுந்திரிச்சு சமையல் பண்ணி 7:30 அவளுங்க கிளம்புறக்குள்ளால எல்லாம் பண்ணி
எனக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு வரைக்கும் என் சேரில், பெட்டு பக்கத்துலேயே இருக்கிற சேரில் தண்ணீர் சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க போயிட்டு வந்துடும். நைட்டு வந்தானாலும் அதே மாதிரி தான், சாயங்காலம் வந்தாலும் பண்ணும். ஒவ்வொரு டைமும் சொத்தாகவே 3 பிள்ளைங்களும் எனக்கு உதவியாக இருந்தாங்க. நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாமே அவளுங்க வந்து எனக்கு பலப்படுத்தும், ஜெபிக்கும். அவளுங்க சொல்லும், ஒன்றும் இல்லாமே சரியாயிடும், நமக்கு அடுத்த ஆசீர்வாதம் வருது. அதனால தான் இந்த பிரச்சனை, போராட்டம் எல்லாமே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களை கொண்டு, ஐயாவை கொண்டு கர்த்தர் பலப்படுத்தினார். ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கும். ஒவ்வொரு டைமும் அவங்களும் ஆயாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அம்மா நல்லா இருக்கீங்களா கேட்கும்போது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். பரவாயில்ல, என்னை விசாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தினார். கடைசியில் கோட்டைக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே போகும்போது ஒரு நாளைக்கு 1500 ரூபாய், 21 நாள் ட்ரீட்மெண்ட். அது இல்லாமல் இது மருந்துக்கு தனி, இப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்போ இப்படியே ஃபுல் ட்ரை. நாங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணோம் தெரியல, பிள்ளைங்க ஃபீஸ் வந்துடுச்சு எல்லாம் சார்ந்து ஒவ்வொரு பக்கம் ஃபுல் ட்ரையாக நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணணும் தெரியல. சரி பார்க்கலாம், அப்போவும் பார்க்கலாம், கர்த்தர் செய்வான்னு சொல்லிட்டு இருந்தோம். உடனே ஃபோன் வந்துடுச்சு, 40,000 ரூபா அனுப்பிவிட்டுருக்கோம், நீ யார்ட்டையும் போய் அமௌண்ட்டு கேட்க வேண்டாம், நீங்கள் சீக்கிரம் போய் கோட்டைக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அது வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து தான் என்னை கோட்டைக்குள்ள அனுப்புனாங்க. கோட்டைக்குள்ள போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 3ஆவது நாள் நான் ஸ்டெப்பு கால் எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கர்த்தர் கிருபையால். ஹல்லேலூயா. ஒரு வாரத்தில் என்னை வீட்டுக்குள்ளே நடக்க சொன்னார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆவது வாரம் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் செய்ய வச்சார். ஆமென். 21 நாள் முடியும் போது அவர் சொன்னார், உங்களுக்கு ரிலீஃப் ஆகிருக்கு, இன்னும் நீங்கள் உங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கொண்டு வந்ததுனால கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, எனக்கு சர்ச்சுக்கு போகலாமா டாக்டர்னு கேட்டேன். நான் சர்ச்சுக்கு போய் 4 மாதம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் சர்ச்சுக்கு இவ்வளோ நாள் போகாமல் இருந்தது கிடையாது. எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னேன். அவர் சொன்னார், உங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன். டாக்டர் எனக்கு மேலே ஸ்டெப் ஏறலாமான்னு கேட்டார். ஸ்டெப் ஏறணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், டாக்டர் பரவாயில்ல, நான் மெதுவாக. அப்போ அவங்க கடைசியில் சொன்னாங்க, மெதுவாக ஸ்டெப் ஏறி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் மேலே ஏறும்போது நான் ஜெபம் பண்ணி, காலையில் ஐயா ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தார். அவர் சொன்னார், ஆண்டவரே, என் மகன் ஸ்டெப் ஏறும்போது தூதர்களை அனுப்பி மேலே தூக்கி கொண்டே நிறுத்திடுங்கன்னு. உண்மையாகவே சொன்னால் எனக்கு நான் ஸ்டெப் ஏறி நான் நார்மலாக எப்பவும் வர்ற மாதிரியே வந்துட்டோம். எனக்கு வழியே தெரியல. கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி கர்த்தர் பாதுகாக்கிறார்னு சொன்னது ஒவ்வொரு நாளும் எனக்கு கர்த்தர் உணர வச்சார். இன்றைக்கி செய்தி கேட்ட போலே நல்ல போராட்டத்தை போராட கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். என்னோடய விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பவுல் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ சொல்ல முடியும், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்னோடய ஓட்டம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது, ஆனால் இந்த போராட்டத்தில் நான் வெற்றி அடைய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கு உங்கள் ஜெபம், ஒவ்வொரு பிள்ளைகளோட ஜெபம் எனக்கு உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. நான் நின்னதுன்னு சொல்ல மாட்டேன், நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தரை சுத்த கிருபைன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இந்த சமூகத்தில் நான் நிற்கிறதுன்னு சொன்னது ஆண்டவரோட கிருபை மட்டும்தான். எனக்கு எதுவுமே தகுதியாக எதுவுமே கிடையாது. அவரோட கிருபை இருந்தாலும் மட்டும்தான் நான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்க முடிஞ்சது. 6 மாதம் என் வாழ்க்கையில் ஒரு நிறைய சோதனையின் காலகட்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சோதனையின் காலகட்டம் சொன்ன அந்த காலகட்டத்தில் கர்த்தர் என்னை நிற்க வச்சார், என்னை பலப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் எனக்கு பலம் தந்தார். சரீரம் ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஆரம்பிக்கும்போது இந்த சுடு தண்ணி தான் அவங்க ஊற்றுவாங்க. என்னால் அந்த சூடு தாங்க முடியல. உடம்பெல்லாம் அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு அடிக்கும். அவர் சொன்னார், ரொம்ப பாடி வீக்காக இருக்குது, இதில் எப்படி ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியும்னு தெரியலன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அப்போ நான் ஜெபம் பண்ண, ஏசப்பா எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு எழுந்திரிக்கணும். அவர் என்னை பார்த்து என்னோடய கண்டிஷன் பார்த்துட்டு சொன்னார், உங்களால் ரொம்ப பாடி வீக்காக இருக்குது, நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நல்ல வெஜிடபிள் சாப்பிடுங்க, நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியாது அப்படியெல்லாம் சொன்னார். ஆனால் கர்த்தர் என்ன நிறுத்தினார். அது பயங்கரமான ஹீட்டு. அந்த இடத்துல எனக்கு கர்த்தரோட ஆத்மாவே கொடுத்தாரு. அந்த எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுதான அந்த அம்மா இதுவரைக்கும் ஏசப்பா பற்றி தெரியாத ஒரு அம்மா. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்ல, கர்த்தரை வார்த்தையை சொல்ல
அவங்கள நம்ம ஆலயத்துக்கு அழைக்க அவங்க நாங்கள் கடைசி நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது ஐயாட்ட காலில் வீண் ஆசீர்வாதம் வாங்கினார். எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆலையிலையா கர்த்தர் அதுவும் செய்தார். அந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுக்காக தான் என்னை அந்த இடத்துல அனுப்பியிருக்காங்க ஆண்டவர் சொல்லிட்டேன். ஒரு ஆத்மாவுக்காக அந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் அந்த அம்மா எனக்காக நல்ல அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு நாள் பண்ணும்போதும் நான் எப்போவுமே ஃபோனில் ஒன்றாச்சும் பார்ப்பாங்க, மெசேஜ் பாட்டு ஏதோ ஒன்று போட்டு விட்ருவோம். ட்ரீட்மெண்ட் 1 மணி நேரம் இருக்குது, இந்த 1 மணி நேரம் மெசேஜ் ஓடிட்டே இருக்கும். இந்த அம்மாவோட உள்ளத்தில் ஒரு வசனம் போனால் போதும், எனக்கு அது ஆசீர்வாதம். அவங்க கேட்டாங்க, ஏசப்பா நீங்கள் சொன்னல ஏசப்பா எப்படி இருப்பாங்க, ஏசப்பாவை பற்றி எனக்கு எதுவுமே ஏசப்பாவே தெரியாதுங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பா எதுக்காக வந்தேன்னு, சிலுவையில் எதுக்காக மரித்தார், உயிரோடு இருக்கிறார், இன்னும் வருவார்னு சொல்லி ஆண்டவர வார்த்தையை சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த இடத்துல தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உதவி செய்தார். கடைசியில் அங்கேருந்து வரும்போது டாக்டர் மேம்க்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், நாங்கள் ஒரு ப்ரேயர் அநேகருக்கு பண்ணி நல்லது நடந்திருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு இடத்திலும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாரம் இனி மிஸ் ஆகாமல் எனக்கு ஆலயத்துக்கு வரணும். ஆலயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இன்றைக்கி நேற்று நாள் சுத்தமாக முடியல. ஒரு வாரங்க நல்லா இருந்தோம், ஒரு வாரம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்தேன் நான். ஆனால் நேற்று காலையிலேருந்து என்னால் ஒரு ஸ்டெப் வைக்க முடியல. திரும்பி பழையபடி எனக்கு இடுப்பு வலிக்குது. எனக்கு பிள்ளைங்களை காலையில் ஸ்கூலுக்கு தட்டவே முடியல. நான் எந்திரிச்சு திரும்பி மத்தியானம் வரைக்கும் தான் ஸ்கூலு, சரி ராகி கூழ் மட்டும் கலக்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன். காலையில் பிள்ளைங்களை தாட்டி விட்டுட்டு நான் போய் படுத்துட்டு ஐயாட்ட சொன்னேன், என்னால் முடியலப்பான்னு சொன்னேன். ஐயா ஒரே வார்த்தை சொன்னார், உன்னை சர்ச்சுக்குள்ளே விடாமல் உனக்கு திரும்பி இடுப்பு வலி வந்திருக்கு, ஜோமன்னு சொன்னேன். அப்போ எனக்கே புரிஞ்சிருச்சு, உண்மைதான். நான் ஆலயத்துக்குள்ளே கால் வைக்காமல் நான் வச்சுட்டுவா வரும், இன்றைக்கி என்ன வலி வந்தாலும் நான் ஆலயத்துக்குள்ளே கால் வைக்கும், பாக்கி அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டேன். நீ காலையில் எழுந்திரிக்கும் போது ஐயா கேட்டார், இடுப்பு வலி இருக்காது. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், எனக்கு வலிக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமாகவே கர்த்தர் சமூகத்தில் வர கர்த்தர் உதவி செய்தார். யாரும் ஜோசப்பும் கூட தான் வந்தேன். ஜோசப் எனக்கு கரெக்ட் டைமுக்கு அவன்கிட்ட சொன்னால் எனக்கு 11 மணிக்கு வந்துடுப்பா, நம்ம கரெக்டாக வந்துடலான்னு. தம்பி 10:55 எனக்கு மெசேஜுக்கு வந்து உள்ளே வந்து ஆசீர்வாதம் வாங்கி போனோன்னு ஒரு ஆசை. தம்பி கரெக்டு 10:55 வந்து உள்ளே அவனே வந்து வண்டி நிறுத்திட்டு ஓடி வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல பிள்ளையை கொண்டு ஏன் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், எனக்கு எல்லா வாரம் நீ வந்துடுற தம்பி, எனக்கு கொஞ்ச நாளைக்கு உதவி தேவைப்படுது, அம்மா நான் வந்துடுறேம்மா சொன்னாங்க. அந்த இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை அனுப்பி என் பிள்ளைகள் ஒவ்வொரு என்னோடு கூட இருந்த கர்த்தர் இதுவரை நடத்தினார். தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவன் ஆலையிலே கர்த்தர் செய்ய நினைத்து எதுவுமே தடைப்படாது. ஆலையிலூயா நம்ம ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா, திரும்ப உயிர்ப்பிப்பேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க வந்து சாட்சி சொல்லுவோம். கர்த்தர் இந்த சாட்சி மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கபாரா சௌரா கபாரா துரா பாபா, ஹல்லேலூயா. கபாரா துரா பாபா ஓகா பாபா பௌஷா பாரா ரேபரா பலவ சாந்தர தேகர பலவர பௌஷர தூரகல அந்தர ஓ ரேகா பாரா தூரா பாபா பௌஷா பாரா ரீகர பலவ சாம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரன். ஓ ஜீசஸ், என்னை தூக்கி தூக்கி எடுக்கத்தாவே ஒருவர் மீதும் இயேசுவின் நாமம் எங்களை தூக்கி கரவாலா பௌஷா. ஓ சந்தனவி அந்தரதுரா ஓ பாபா 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 ஷாரா கலவோ ஓ பாரகத பௌஷே ஹalleluya விகா பஹந்தரா தியாரா கலபாஷா. ஹalleluya ha 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 ஹalleluya. கரங்களை தூக்கி ha 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 ஹalleluya ha 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 ஹalleluya.
Amen. Jesus, hallelujah.